நம்மை உண்டாக்கினவருக்கு நேராக, அன்போடு அன்போடு நம்மை தேடி தேடி வந்தவருக்கு நேராக, காணாமற் போன ஆட்டை கல்லிலும் முள்ளிலும் நடந்து நடந்து கால்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு இரத்தம் வழிய வழிய அன்போடு நடந்தவருக்கு முன்பாக, தன்னுடைய ஜீவனையே நமக்காக ஊற்றி கொடுத்தவருக்கு முன்பாக, கடந்த காலங்கள் எல்லாம் கரம் பிடித்து அன்போடு வழி நடத்தினவருக்கு முன்பாக, ஒவ்வொரு நாளும் நம்மை உணவளித்து உடுத்த விட்டு பராமரித்து அன்போடு நம்மை விசாரித்தவருக்கு முன்பாக, இன்றைக்கும் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி எழுந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக, எதிரிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக, ஓ ஆண்டவரை பணிந்து குனிந்து தொழுது கொள்ள கடவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத நன்மைகளினால் அவர் நம்மை அலங்கரித்திருக்கிறார். நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பரலோக எண்ணெயை நம்மேல வார்த்து நம்முடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியும்படி அவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவரை போல நம்மை நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. அவரை போல அன்பும் மனதுருக்கம் உள்ளவராய் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர்கள் வேறு யாரும் இல்லை. யோர்தானை போல பெருவெள்ளங்கள் நம்மை மோதி அடித்த போது இயேசு ஒருவர் தான் நம்முடைய அருகிலே நின்று இறையாதே அமைதலாயிரு என்று எல்லா கொந்தளிப்பை அமர பண்ணினவர். பாதை தெரியாமல் திகைத்த போதெல்லாம் பாதையை திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்து கரம் பிடித்து அழைத்து சென்று அவருக்கு இணையானவர்கள் ஒருவருமே இல்லை. இந்த காலை வேளையில் உன்மேல் மனதுருக்கம் உள்ளவர் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது, அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது, உங்கள் மேல் பாராட்டின அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. இந்த நாளிலும் அவருடைய இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம், கொல்கதா மலையிலிருந்து நம்மை நோக்கி வழிந்து வரட்டும்.